அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள். இதுவரை நீங்கள் வேண்டிய எதுவும் நடக்கவில்லையா? ஒரு சிலர் சொல்கிறத நீங்கள் அடிக்கடி கேள்விப்பட்டிருப்பீங்க. நான் ஒன்று வேண்டுனா மட்டும் எனக்கு கிடைக்கவே மாட்டேங்குது, எனக்கு நடக்கவே மாட்டேங்குது, அதுக்கு ஆப்போசிட்டாக நடக்குது. அதுக்கு ஆப்போசிட்டாக நடக்கு. நான் எனக்கு இதுதான் வேணும் அப்படின்னு நினப்பேன். அதுக்கு ஆப்போசிட்டாக எனக்கு பிடிக்காத ஒரு விஷயம் நடக்கும். ஆனால் அதை ஏற்றுக்க வேண்டிய ஒரு சூழ்நிலையும் எனக்கு அப்படியே அமையுது. அது பணமாக இருந்தாலும் சரி, குடும்பத்தில் உறவுகளாக இருந்தாலும் சரி, தொழிலாக இருந்தாலும் சரி, எனக்கு இதை மாதிரியே தான் அமைதி. எப்போ பார்த்தாலும் நான் நினைக்கிறது ஒன்று, எனக்கு நடக்கிறது ஒன்று அப்படின்னு சொல்லுவாங்க. நான் நினச்சது கேட்ட விஷயங்களை நான் முயற்சியும் செய்து வச்சுருந்தேன். அந்த முயற்சி எனக்கு வெற்றியை கொடுக்கல. எனக்கு தொடர் தோல்விகள் தான் ஏற்படுது. எதை தொட்டாலும் என்னடா ஏண்டா இதை செய்கிறோம் அப்படிங்கிற மாதிரி செய்வோம் அல்லது செய்வோம், இதை செய்வோம், நல்லது நடந்தால் நடக்கட்டும், நடக்கலைன்னா போட்டோம். இதை மாதிரி மனநிலையில் இருந்தீங்கன்னா இந்த பரிகாரத்தை செய்யுங்க. உங்கள் மனநிலையை முதல்ல மாற்றிட்டு, நான் எதை தொட்டாலும் எனக்கு வெற்றி கிடைக்கும், என்னை சுற்றி சந்தோஷம் நிறைஞ்சிருக்கு, என்னை சுற்றி இவ்வளோ பெரிய பிரபஞ்சம் இருக்குது, நான் கேட்டதெல்லாம் எனக்கு கண்டிப்பாக கிடைக்கும், இந்த பிரபஞ்சத்திடம் இல்லாத எதுவுமே கிடையாது, இந்த பிரபஞ்சத்திடம் நான் என்ன கேட்குறேனோ அது கண்டிப்பாக கிடைக்கும்னு நினச்சிட்டு இந்த பரிகாரத்தை செய்யுங்க. இந்த பரிகாரத்தை பார்த்திங்கன்னா இரவு தூங்குறதுக்கு முன்னாடி செய்யணுங்க. இதற்கு தேவையான பொருள் ஒரே ஒரு பச்சை நிற பேனா மட்டும்தான். நம்மளுடைய உள்ளங்கை அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா ரொம்ப ரொம்ப அற்புதமான விஷயம். இந்த உள்ளங்கையில் நவ கிரகங்களும் பஞ்சபூதங்களும் ஆட்சி செய்வதாக சொல்லப்படுதுங்க. அதனால தான் கைகளை எப்பவுமே நறுமணமாக வச்சுக்கணும், கைகளை சுத்தமாக வச்சுக்கணும். கைகளை மகாலட்சுமி தாயார் குடியிருப்பாங்க. அதனால தான் கைகளை காலையில் எழுந்ததும் பார்த்து முழிக்கணும், இதை மாதிரிலாம் சொல்லுவாங்க. அது மாதிரி தான் அந்த கைகளில் மருதாணி வைக்கிறதுமே அதான். கைகளில் மருதாணி வைக்கும்போது பார்த்திங்கன்னா மகாலட்சுமி தாயாரோட அருட்கடாட்சம் கிடைக்கும் இப்படின்லாம் சொல்கிறாங்க. அப்படி நம்மளுடைய உடலில் சக்தி வாய்ந்த ஒரு இடம் பார்த்திங்கன்னா இந்த கைகள். இந்த கைகளில் இப்போ நான் உங்களுக்கு ஸ்க்ரீனில் காட்டியிருக்கேன் பாருங்கள். 2 3 4 4 5 1 2 3 4 4 5 1 இந்த நம்பரை பச்சை நிற பேனாவால் எழுதணும். எப்பெல்லாம் உங்களுக்கு மனசு எனக்கு சந்தோஷம் இல்லை, நான் நினச்சது நடக்காது அப்படின்னு நினைக்குதோ அன்று தினம் பார்த்திங்கன்னா இரவு பச்சை நிற பேனாவால் இதை உங்கள் கைகளில் எழுதிக்கோங்க. இது நீங்கள் சொல்லவும் செய்யலாம். இந்த நம்பரை நீங்கள் சொல்லிக்கிட்டேவும் இருக்கலாம், மனசுக்குள்ளே சொல்லிக்கிட்டேவும் இருக்கலாம், யாராவது சொல்லி கேட்கலாம், எழுதலாம். இந்த மூன்றுமே செய்யலாம். கேட்கலாம், சொல்லலாம், எழுதலாம், மூன்றுமே சொல்லலாம். இதை நீங்கள் செய்கிறதுனால இந்த நம்பர்ஸ் ஆனது உங்கள் உள்ளங்கையில் இருக்கும்போது உங்கள் உள்ளங்கையில் நவகிரகங்களோட ஆட்சியும் பஞ்சபூதத்தோட ஆட்சியும் இருக்குது. இதில் இந்த ஏஞ்சல் நம்பரை நம்ம எழுதும்போது இந்த எண்களானது என்ன செய்யும் அப்படின்னா உடனடியாக நம்ம தேவைகளை இந்த பிரபஞ்சத்திடம் கொண்டு போயிடும். இந்த பிரபஞ்சம் நம்ம தேவைகள் எல்லாத்தையும் ஆட்டோமேட்டிக்காக பூர்த்தி செய்ய ஆரம்பிச்சிடும். இதில் நம்மளுக்கு ரொம்ப ரொம்ப தேவை பார்த்திங்கன்னா, மறுபடியும் சொல்கிறேன், நம்பிக்கை. திருப்பி ஒரே விஷயத்த சொல்கிறீங்களே, நம்பிக்கையோடு செய்யணும். நம்ம செய்யக்கூடிய விஷயத்தில் நமக்கு நம்பிக்கை இருக்கணும். நம்மக்கிட்டேயே எல்லா அற்புத சக்தியும் இருக்குது, நம்மளை சுற்றி நிறைய அற்புத சக்திகள் இருக்குது. அதை நம்மிடம் பெறுவதற்கு உள்ள ஒவ்வொரு சின்ன சின்ன வழிமுறைகள் தான் இந்த ஸ்விட்ச் வேர்டு, ஏஞ்சல் நம்பர், தந்திரா, மந்த்ரான்னு நிறைய விஷயங்கள். அதை சரியான முறையில் நம்ம பயன்படுத்திக்கிட்டாலே போதும். நம்ம எதை பற்றியும் கவலைப்படவே தேவையில்லை. நம்மக்கிட்ட இருக்க சக்தி வாய்ந்த இந்த கைகளை கொண்டு நம்ம வரம் கேட்குறதே எப்படி கேட்போம்? கை நீட்டி கேளு, உனக்கு கண்டிப்பாக கிடைக்கும் அப்படின்னு சொல்லியிருப்போம். கை நீட்டி இந்த பிரபஞ்சத்திடம் கேளுங்கள். இந்த நம்பரை எழுதி கை நீட்டி நீங்கள் பிரபஞ்சத்திடம் இரவு தூங்குறதுக்கு முன்னாடி உங்கள் தேவை என்னவோ அதை கேளுங்க, கண்டிப்பாக அது நிறைவேறும். ஒரே ஒரு முறை அந்த நம்பரை எழுதி நம்பிக்கையோடு நீங்கள் செஞ்சு பாருங்கள், உங்கள் வேண்டுதலை நிச்சயமாக நிறைவேறும். இது போன்ற எண்ணற்ற தகவல்களை தெரிந்து கொள்ள நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பூஜை பொருட்கள் தேவைப்பட்டாலும், பணம் சேர பணவசியம் உண்டாக பணவசிய அக்ஷய மூட்டை உங்களுக்கு தேவைப்பட்டாலும், சர்வமும் சகலமும் வசியமாக வசிய தாயத்து உங்களுக்கு தேவைப்பட்டாலும் 9344692042 இந்த வாட்ஸ்அப் எண்ணுக்கு தொடர்பு கொள்ளுங்கள்.